வணக்கம் மக்களே, இன்றைக்கி செய்ய போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 15 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 4 இனுக்கு கருவேப்பிலை, அரை முடி தேங்காய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து வளவளப்பு தன்மை போகிற மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டு துண்டாக நறுக்கி போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளி, உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,